இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. உங்கள் மகிழ்ச்சியின் முகவரி. கால் 9380993809 or log on to purplenot.com. வணக்கம். வெங்கட் சுபா, டூரிங் டாக்கீஸ், சூப்பர் டீலக்ஸ். பொதுவாக படத்துக்கு விமர்சனங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது, கருத்துக்கள்னு தான் சொல்கிறோம். ஏன்னா விமர்சனம்ன்றது பெரிய வார்த்தை. அப்படி சொல்லும்போது ஜாலியான படத்துக்கு நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். ரொம்ப சீரியஸான படத்துக்கு நிஜமாக ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி இது மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிடலாம். இன்னொரு ஜானர் வித்தியாசமான படம். வித்தியாசமான படம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எது வழக்கமாக ஒரு சினிமாவில் 200 படம் வருஷத்துக்கு 200 படத்தில் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் எடுத்து ஒரு சில குறிப்பிட்ட இயக்குநர்கள் இருக்காங்க. எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காங்க. அதில் இந்த காலகட்டத்தில் முக்கியமான இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா. அண்ட் இந்த சூப்பர் டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது வழக்கமான படம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஜென்ரலாக நல்லா விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஒரு நல்ல ஜாலியாக 4 பாட்டு எடுக்கணும்னா இந்த படத்தில் பாட்டு கிடையாது. சரி, ஹிந்தி படம் மார்க்கெட்டு செம்ம ஃபைட் எடுத்துடலாம், இவங்களை வச்சு விற்கலாம், சந்தையில் போட்டு விற்றுடலாம் அப்படின்னு பார்த்தா அதில் படத்தில் ஃபைட் கிடையாது. பொதுவாக இந்த படம் சார் ரொம்ப லென்த்தெல்லாம் எடுக்காதீங்க சார், ஒரு 2.5 மணி நேரம் தான் நார்மல்னா இவர் 3 மணி நேரத்துக்கு எடுக்கிறார். படத்தில் வர எல்லா காட்சிகளும் எல்லா கதாபாத்திரங்களும் நாம் வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்துருக்கலாம், ஆனால் சினிமாவில் பார்த்தது கிடையாது. வாழ்க்கையில் நாம் பார்த்ததை சினிமாவில் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்களை சினிமாவில் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும், பணம் போடுறதுக்கு ஆள் வேணும், ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணணும், ரொம்ப சின்சியராக எழுதணும். கோடு இப்படி தாண்டினா தப்பான படம் ஆகிடும். அதையெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப அழகாக ஒவ்வொரு கேரக்டரும் புதுசு. அந்த படத்தில் வர ரோடில் நடந்து போகிறவன் பேசுகிற முணுமுணுக்கிற வார்த்தை கூட புதுசு. அந்த ரேஞ்சுக்கு கோத்துருக்காரு. தியேட்டரில் வர்ற ஆரவாரம் தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அதில் தான் இந்த படத்தோட சக்ஸஸே எனக்கு தெரிஞ்சுது. நல்ல ஸ்டார் காஸ்ட்டு நல்ல விளம்பரப்படுத்தி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணால் முதல் நாள் அதற்கான ஆடியன்ஸ் கரெக்டாக உட்காந்துட்டு ஹீரோவுக்கு கை தட்டலாம், ஹீரோயினுக்கு கை தட்டலாம், டைரக்டருக்கும் சேர்த்து நல்லா கை தட்டுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு ஃபஹத் ஃபாசில் மலையாள படம்லாம் இப்படி வருதே அப்படின் போது அவர் நடித்த தமிழ் படம் கூட மலையாள படம் மாதிரி புதுசாக தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி வித்தியாச சேதுபதி தான். அதில் இதில் ஒரு படி மேலே போய் ஒரு இடத்துல கூட தான் ஹீரோங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவே வாழ்ந்திருக்காரு. பர்சனலாக எனக்கு என்ன வருத்தம்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்ஸ் வச்சு பண்ணியிருக்கலான்னு பெரிய முக்கியமான டைலாக்லாம் அப்படி பாசிங்கில் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் க்ளோஸ்அப்பில் ஒரு சில விஷயங்கள் செய்வார், நுவான்சஸ், அதெல்லாம் ஒரு பெரிய ரீச் இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் விஜய் சேதுபதி ஆஸ் அ பர்ஃபார்மர் பெரிய லெவலில் பண்ணியிருக்கார். ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மீதியெல்லாம் இது வரைக்கும் காமெடிக்கு பண்ணுவானுங்க, சஸ்பென்ஸுக்கு பண்ணுவானுங்க, இல்லை வில்லன் டென்னை போகிறதுக்கு எதாவது பிளான் பண்ணுவானுங்க. தவிர ஒரு ரியல் டிரான்ஸ்ஜெண்டருடைய ரியல் கதையை இவ்வளோ அழகாக எடுக்கலை. டிரான்ஸ்ஜெண்டர்ஸுடைய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி மேனுக்கும் வரலாங்கிறது ரொம்ப புதுசு. நான் உலக சினிமாவில் நான் எங்கேயும் பார்க்கலன்ற அளவு சொல்லலாம், நான் பார்த்த வரைக்கும். இப்படி இந்த படத்தில் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ரம்யா கிருஷ்ணன் அசால்ட்டாக ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ரோல் பண்ணதுக்காகவே ரம்யா கிருஷ்ணன் ஹேட்ஸ் ஆஃப். பாகுபலியும் பண்ணுறாங்க, இப்படி ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க. ஒரு பிட்டு படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோயின் கேரக்டர். பொதுவாக நம்ம கேரக்டர்ஸ்லாம் சொல்கிறது கிடையாது, ரம்யா கிருஷ்ணனுக்காக அவள் சொல்கிற ஒரு கடைசி வார்த்தை, 1,00,000 பேர் பார்க்குறதுக்கு இருக்காங்கன்னா இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அதில் நான் ஒன்று கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. படத்தில் பல அதிர்ச்சிகள் இருக்குது. அதிர்ச்சிகள்னு ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக ரகசியங்களை பாதுகாத்து தான் இந்த உலகம் வளர்ந்துருக்கு. ரகசியங்களை உடைச்சி காமிச்செல்லாம் வளரல. பட் இப்போ சீசன் 2 மாதிரி அனுமதியில் ரகசியங்கள் உடைக்கிற காலகட்டம் சினிமாலேயும் உலகத்துலேயும் வந்துருச்சு. இந்த படத்துலேயும் அப்படி தான். இந்த படத்தில் நடித்த சமந்தா இந்த கதையில் இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறேன்னு தேர்வு பண்ண நிமிடமே ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நிமிடமே ஜெயிச்சிட்டாங்க. அதே தான் ரம்யா கிருஷ்ணனுக்கும். மிஷ்கின் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவர் பேசாமல் ஆக்டராகவே இருக்கலான்ற அளவு தோணுது. அப்படி ஒரு டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ். அவர் கூட வர ஒரு அசிஸ்டண்ட்டாக அவர் பேர் தெரில, அற்புதம்னு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு குட்டி பையன் அவன் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த வயசில் பண்ண முடியுமா, அதை வாங்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியம். படத்தை எதுக்காக பல முறை பார்க்கணும்னா இந்த குட்டி பையனுக்காக ஒரு அடி பார்க்கலான்ற அளவுக்கு அந்த குட்டி பையன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான். அதை தவிர இந்த படம் முழுக்க ஆடியன்ஸ் 3 மணி நேரம் பொறுமை வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொறுமையை ஓரளவுக்கு எது காப்பாற்றுதுன்னா
ஆங்காங்கே தூவி விட்டுருக்கிற சட்டையர் காமெடி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாரு. ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காரு. மீடியாக்கெல்லாம் அல்வா மாதிரி ஜாதியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காரு. ஏன்டா தமிழ்னு பெருமைப்பட்டுக்கலாம், இந்தியன்னு பெருமைப்பட்டுக்கலாம், ஜாதின்னு பெருமைப்படக்கூடாது, சொன்னால் உதைப்பாங்கன்னு கேஷுவலாக சொல்லிடுறாங்க. இப்படி சட்டையரை வந்து அசால்ட்டாக தூவிட்டு போய் ஜனங்களை அப்படியே சிரிக்க வச்சு பொறுமை காக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் சொல்லியே ஆக வேணும் அப்படின்னு சொன்னால், விஜய் சேதுபதி டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரை வச்சு பொதுவாக டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு காமெடி பண்ணுவாங்க. காமெடி பண்ணாமல் சீரியஸாகவே பண்ணி அந்த சீரியஸோட உச்சகட்ட கிளைமேக்ஸாக ஒரு ஃபேமிலி ஹெட்டு டிரான்ஸ்ஜெண்டரைட்டாக கதையை சொல்கிறோம்னு வருத்தமாக இருக்குது. அந்த உச்சகட்ட காட்சியில் அந்த பையன் பேசுகிற டயலாகில் மொத்த தேட்டர் அப்படியே கப்ஷிப் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ஜாலியாக ஒரு பசங்களுடைய பிட்டு படம் பார்க்குற அனுபவம், வேறு விஷயங்களை ஜாலியாக பார்த்த க்ரௌடு ஒரு டயலாகில் மொத்தம் அப்படியே கப்ஷிப் பண்ணிடுது. இப்படி பல ஒண்டர்ஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். என்ன சொல்கிறது, வழக்கமாக சொல்கிற மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். நிஜமாகவே தொப்பிகள் இருந்தால் எடுத்து காமிச்சு வணங்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம், அது அப்படி தான் இருக்கும். எல்லா படத்துலையும் ஏதோ 1 or 2 அவங்க டைரக்டரோட இதில் இருக்கும். அதையெல்லாம் மன்னிச்சுட்டு சில கோஇன்சிடென்ட்ஸு, சினிமாவுக்கே உண்டான சில கோஇன்சிடென்ட்ஸு, அது வாழ்க்கையின் திருவிளையாடல் மாதிரி ஏதோ டைலாக் போட்டு போயிடுறாரு. அது வந்து படத்தை முடிக்கிறதுக்கு சுவையாக இருக்குது, பட் நம்ப முடிகிற மாதிரி இல்லை. இப்படி ஆங்காங்க ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்லலாமே தவிர, படமாக பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கொண்டாடுவாங்க இந்த படத்தை. ஆரண்ய காண்டம் இவ்வளோ வருஷம் தாங்குதுன்னா இது இன்னும் அடுத்த 10 வருஷம் தாங்கும். தமிழில் அன்பே சிவம், ஆயிரத்தில் ஒருவன், புதுப்பேட்டை, இந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் கொண்டாடப்படலை. பட் இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த காலகட்டத்திலேயே கொண்டாடப்படணுங்கிறது தான் டூரிங் டாக்கீஸோட ஆசை. அதற்கான வாழ்த்துக்கள். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.